இறையமுதம் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் பராபவ வருடம் சித்திரை மாதம் 12ஆம் நாள் 25/4/2026 ஏப்ரல் மாதம் சனிக்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 5:59 லக்னம் மேஷ லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி அஷ்டமி அதிகாலை 12:11 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு நவமி வருகின்றது. இது இரவு 10:39 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு தசமி வருகின்றது. நட்சத்திரம் பூசம் நட்சத்திரம் அதிகாலை 12:37 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு ஆயில்யம் நட்சத்திரம் வருகின்றது. இது இரவு 11:50 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு மகம் நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 மணி வரையிலும், மாலை 4:30 முதல் 5:30 மணி வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 மணி வரையிலும், மாலை 9:30 முதல் 10:30 மணி வரையிலும். ராகு காலம் 9 முதல் 10:30 மணி வரையிலும், இரவு 3 முதல் 4:30 மணி வரையிலும். குளிகை 6 முதல் 7:30 மணி வரையிலும், இரவு 10:30 முதல் 12 மணி வரையிலும். யமகண்டம் 1:30 முதல் 3 மணி வரையிலும், இரவு 7:30 முதல் 9 மணி வரையிலும். இன்று யோகம் மரண யோகம் இருக்கின்றது. இரவு 11:50 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு அமிர்த யோகம் வருகின்றது. கரணன் 12 முதல் 1:30 மணி வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் சந்திராஷ்டமம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகாலை 12:37 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இது இரவு 11:50 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய மனதுல சற்று கட்டுப்பாடுகளுடன் இருப்பதும் நல்லது. தேவையற்ற மன உளைச்சல்களுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். மன அழுத்தத்தில இருந்து விடுபடுவதும் நல்லது தாங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே லேசாக எடுத்துக்கொள்வதும் நல்லது. இன்று செய்யும் பணியில உங்களுக்கு திருப்திகரமாகவும் உணர்வீங்க. பணியிட சூழல்கள் சிறப்பாகவும் இருக்கும். இன்று உங்கள் துணை இடத்துல தேவையற்ற விவாதங்கள்ல ஈடுபடவும் வேண்டாம். இன்று கோபங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. இன்று மற்றவர்களுடைய உணர்வுகளுக்கும் கருத்துக்களுக்கும் மதிப்பளித்து பேசுவதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பணவரவும் இருக்கும். பெரிய அளவிலான முதலீடுகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. இதுல முடிவுகள் எடுக்கும் பொழுது கவனமாகவும் இருங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சின்ன சின்ன மன அழுத்தங்களும் ஏற்பட்டு நீங்கும். தலைவலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாம். தூக்கமின்மை போன்ற பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களை நீங்களே உற்சாகத்துடன் வைத்துக் கொள்வதும் நல்லது. இன்று உயர்வான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். நினைத்தது நிறைவேறக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். மங்களகரமான நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறலாம். தொழில் மற்றும் உத்தியோகத்துல யோகமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல நிலையான இடத்தை பிடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில அனுகூலமான செய்திகளும் வந்து சேரும். வேலை இடங்கள்ல உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். யோகமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய தேவைகளை அறிந்து உறவினர்கள் உதவிகளும் செய்வாங்க. வெளியில இருந்து தேவைப்பட்ட பணமும் கைக்கு வந்து சேரும். அவசர வேலையாக கிளம்பும் பொழுது சிலருக்கு தேவையற்ற இடையூறுகளும் ஏற்பட்டு நீங்கும். இதனால பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. எதிர்பார்த்த வேலைகள்ல ஏதாவது ஒன்று தள்ளி போனாலும் எதிர்பாராத ஒரு வேலை நல்லபடியாகவும் முடியும். பெற்றோர்களுடைய ஆரோக்கியத்துல அக்கறையாகவும் இருப்பீங்க. எந்த ஒரு வேலையுமே நீங்க தள்ளி போடவும் வேண்டாம். பிள்ளைகளுக்கு தேவையானதை வாங்கி கொடுக்கவும் செய்வீங்க. அவர்களிடத்துல மகிழ்ச்சியாக பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று எதிர்காலம் பற்றிய கவலைகளும் ஏற்பட்டு நீங்கும். பிள்ளைகளை அன்பால அரவணைத்தும் செல்வீங்க. மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அசதி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். வியாபாரத்துல போட்டிகளையும் சமாளிக்கவும் செய்வீங்க. உத்தியோகத்துல மறைமுக எதிர்ப்புகளும் ஏற்படலாம். அலைச்சல்களுடன் ஆதாயமும் உண்டாகக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பொழுது தொடங்குகின்ற முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். சிலருக்கு திடீர் செலவுகளினால கையிருப்பு குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பம் தொடர்பான முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. நண்பர்களுடைய சந்திப்புகள் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். உணவு வகைகளினால அலர்ஜி ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களை அனுசரித்து செல்வதும் நல்லது. வியாபாரத்துல பங்குதாரர்களுடன் ஏற்பட்டு இருந்த மனஸ்தாபங்களும் நீங்கும். சற்று பொறுமையாக இருப்பதும் நல்லது தாங்க. உங்கள் வாழ்க்கை துணையிடத்துல இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். மாலை நேரத்துல மனதுல இருந்து வந்த பதட்டங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. நிம்மதியாகவும் உணர்வீங்க. காதல் விவகாரங்கள்ல மகிழ்ச்சியான போக்கும் காணப்படும். எதிர்பார்த்த அளவிற்கு முன்னேற்றமும் இருக்கும். புத்திசாலித்தனமாகவும் செயல்படுவீங்க.
இன்று சேமிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உடன் பிறந்தவர்களின் மூலமாக சில செலவுகளும் ஏற்படலாம். வதந்திகளை நீங்க பொருட்படுத்தவும் வேண்டாம். வியாபாரத்துல மந்தத்தன்மையும் ஏற்பட்டு நீங்கும். வழக்கமான சில பணிகள்ல சின்ன சின்ன மாற்றங்களையும் செய்வீங்க. கணவன் மனைவிக்கு இடையே நல்ல புரிதல்களும் உண்டாகும். உத்தியோகத்துல மாறுபட்ட வாய்ப்புகளும் கிடைக்க பெறுவீங்க. வாகன பயணங்களின் பொழுது விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சீரான நாளாகவும் அமையும். இன்று நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகளும் இருக்கும். சகோதரர்களினால எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் ஏற்படலாம். புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. புதிய முயற்சிகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியுடனும் ஆற்றலுடனும் செயல்படக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். சின்ன சின்ன அசௌகரியங்களும் ஏற்படலாம். திருப்திகரமாகவும் உணர்வீங்க. இன்று சில வேலைகள் கடினமாக தங்க இருக்கும். உங்களை நீங்களே அமைதிப்படுத்திக் கொள்வதும் நல்லது. பணியை பொறுத்தளவிற்கு சிறப்பான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. திறமையுடன் பணியாற்றவும் செய்வீங்க. உங்களுடைய வேலைகளை திட்டமிட்டு மேற்கொண்டாலே போதும். திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல சரியான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே லேசாக எடுத்துக் கொள்வதும் நல்லது. சோர்வு நீங்கி அமைதியாகவும் உணர்வீங்க. இன்றைய நாள் மகிழ்ச்சியான பேச்சுவார்த்தைகளும் நடைபெறும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். மன அமைதிக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய பணத்தை கவனமாக கையாள்வதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சளி மற்றும் இருமல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. நினைத்தது நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். புதிய முயற்சிகள்ல லாபத்தையும் பார்த்து விடலாம். வியாபாரத்துல இருந்து வந்த சிக்கல்களும் நீங்கும். சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். தொழில முன்னேற்றத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று கையிருப்பும் அதிகரிக்கும். குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. பெண்களினால ஆதாயமும் உண்டாகும். வாகன யோகத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலையிடங்கள்ல சம்பள உயர்வும் இருக்கும். மன நிம்மதியும் உண்டாகும். எதிர்ப்புகளை எல்லாமே முறியடிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. அதற்கான மன உறுதியுடனும் இருப்பீங்க. சில அவசியமான செலவுகளினால கையிருப்பு குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தேடிப்போன நபர்களை சந்தித்து பேசி மகிழக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில அரசாங்கத்தினால சில உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நகை பணம் போன்றவற்றில் அலட்சியமாக இருக்கவும் வேண்டாம். வியாபார ரகசியங்களை வெளிப்படையாக பேசவும் வேண்டாம். தேக ஆரோக்கியத்துல அக்கறையாக இருப்பதும் நல்லது. எதையும் சாதிக்கக்கூடிய துணிச்சலுடனும் இருப்பீங்க. பெற்றோர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். உங்கள் பிரியமானவர்களுக்காக சிலவற்றை விட்டுக் கொடுக்கவும் செய்வீங்க. பொது காரியங்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. வியாபாரத்துல வேலையாட்களும் கடமை உணர்வுடனும் செயல்படுவாங்க. உத்தியோகத்துல தலைமையினுடைய நம்பிக்கையையும் பெற்றுவிடுவீங்க. மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். எந்த ஒரு முடிவையுமே ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து எடுப்பதும் நல்லது. குடும்பத்துல மற்றவர்கள் இடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்படக்கூடும் என்பதனால பொறுமையாக இருப்பதும் நல்லது. உங்கள் தாயின் உடல் ஆரோக்கியத்துல கவனமாகவும் இருங்க. அக்கம் பக்கம் இருப்பவர்களுடைய விஷயத்துல தலையிடவும் வேண்டாம். வியாபாரம் நல்லபடியாகவும் இருக்கும். பங்குதாரர்கள் உங்களுடைய முயற்சிகளுக்கு உதவிகளையும் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உடன் பிறந்தவர்களின் மூலமாக சில மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரலாம். நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. உயர் பொறுப்பில் இருப்பவர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். வெளி வட்டாரங்கள்ல புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. எந்த ஒரு வேலையையுமே துணிச்சலுடன் செய்து முடிக்கக்கூடிய ஆற்றலுடனும் இருப்பீங்க. இன்று முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. இழுபறியாக இருந்து வந்த தனவரவும் கிடைக்கவும் பெறுவீங்க. மேன்மை உண்டாக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்ப பொறுப்புகள் அதிகரிக்கவும் காண்பீங்க. இதனை முடிப்பதில் வெற்றியும் பெற்று விடுவீங்க. சக ஊழியர்கள் உங்களுக்கு உதவுவதற்கு முன்வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மற்றவர்களை கண்மூடித்தனமாக நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். இன்றைய நாள் நீங்கள் அக்கறையுடன் செயலாற்றக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இன்று நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். வெளியூர் பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகளும் இருக்கும். தெய்வ பணிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மிருகசரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இழுபறிகளும் குறையும். தாய்வழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சீரான நாளாகவும் இருக்கும். உங்களுடைய விருப்பங்களும் நிறைவேறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய திறமைகளுக்கு மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். பணிகளை மேலதிகாரிகள் ஆதரிக்கவும் செய்வாங்க. உங்களுக்கான பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். மற்றவர்களுக்கும் உதவிகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவிலை என்று உங்களுடைய எண்ணங்களையும் கருத்துக்களையும் உங்கள் துணை இடத்துல பகிர்ந்து கொள்ளவும் செய்வீங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சாதகமான நாளாகவும் இருக்கும். எதிர்கால வாழ்க்கைக்காக பயனுள்ள முடிவுகளையும் எடுக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணத்தை பயனுள்ள வகையில செலவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். என்று ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. நல்ல ஆரோக்கியத்துடனும் சிறப்பாகவும் செயலாற்றுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல முன்னேற்றமும் இருக்கும். எண்ணியதும் நிறைவேறும். தொழில மேன்மையான பலன்களையும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல லாபமும் இருக்கும். வெளியூர்ல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். சில அனுகூலமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வேலை இடங்கள்ல நிம்மதியும் உண்டாவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. தேக ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். இன்று உடன் பிறந்தவர்களுடைய ஆசைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. வேகத்தோடும் விவேகத்தோடும் வேலைகளை செய்து முடிக்கவும் செய்வீங்க. லாப நஷ்டத்தை கருத்தில் கொண்டு செயல்படுவதும் நல்லது. செலவுகள் செய்வதில் சிக்கனமாக இருப்பதும் நல்லது. வேலை இடங்கள்ல இருந்து வந்த மனக்குழப்பங்களும் நீங்கும். ரொக்க பணத்தை கையில் கொண்டு செல்லும் பொழுது கவனமாகவும் இருங்க. மற்றவர்கள் சொல்வதை நீங்க காதுல கேட்கவும் வேண்டாம். வெளியிடங்கள்ல சாப்பிடும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. சொன்ன சொல்லை காப்பாற்றவும் செய்வீங்க. சிலர் உங்களை நம்பி முக்கியமான பொறுப்புகளை ஒப்படைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அதிகார பதவியில இருக்கிறவங்க அறிமுகமும் ஆவாங்க. ஆன்மீக நாட்டங்களும் அதிகரிக்கும். வியாபாரத்துல வேலையாட்கள் மதிக்கவும் செய்வாங்க. உத்தியோகத்துல புதிய வாய்ப்புகளும் தேடி வரலாம். சில அதிரடியான மாற்றங்களை செய்யக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். உற்சாகமான போக்கும் காணப்படும். குடும்பத்தில் உள்ளவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. கையிருப்பும் இருக்கும். வாழ்க்கை துணை உங்களுடைய பொறுப்புகளை பகிர்ந்து கொள்வது ஆறுதலையும் ஏற்படுத்தும். இளைய சகோதரர்களுடைய வகையில ஆதாயமும் உண்டாகும். வீட்டுல பராமரிப்பு பணிகளினால அசதியாகவும் உணர்வீங்க. வியாபாரம் எதிர்பார்த்ததை விட நல்லபடியாகவும் இருக்கும். சக வியாபாரிகளினால மறைமுக தொல்லைகளும் ஏற்பட்டாலும் பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. இன்று தொழில் அல்லது பணியில மாற்றங்களையும் எதிர்பார்க்கலாம். இன்றைய சூழல்கள் உங்களுக்கு சாதகமாகவும் இருக்குங்க. புதிய முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். முதலீடுகள் செய்வதில் கவனமாக இருப்பதும் நல்லது. உங்கள் வாழ்க்கை துணையிடத்துல இருந்து நல்ல ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தனவரவும் இருக்கும். பணியாளர்களுக்கு புதிய சலுகைகளை அறிவிக்கவும் செய்வீங்க. கல்வியில இருந்து வந்த ஆர்வமும் அதிகரிக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றவும் செய்வீங்க. வியாபார பணிகள்ல பொருளாதார உயர்வும் இருக்கும். உறவினர்களுடைய மத்தியில மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. இன்று உங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்துவதற்கு முன்பாக சூழ்நிலைகளை சரியாக புரிந்து கொண்டு செயல்படுவதும் நல்லது. இன்றைய நாள் நீங்கள் அன்னை மீனாட்சியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சந்தன நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தனவரவும் இருக்கும். சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் அதிகரிக்கும். தாய்மாமனுடைய வழியில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். உடற்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. வாழ்க்கை துணை வழி உறவினர்களினால செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய எதிர்காலத்தை பற்றிய சிந்தனைகளுடனும் இருப்பீங்க. இன்று சில முக்கியமான நோக்கங்களை கையில எடுத்தும் இருப்பீங்க. வேலைகளை நல்லபடியாக முடிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பணியில மகிழ்ச்சி நிறைந்தும் காணப்படுவீங்க. ஆதாயமும் உண்டாகும். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. திருப்திகரமாகவும் உணர்வீங்க. திருமண உறவில இன்று உங்களுடைய எண்ணங்களையும் கருத்துக்களையும் உங்கள் துணை இடத்துல பகிர்ந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஒரு சாதகமான நாளாகவும் இருக்கும். சமநிலையான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணத்தை பயனுள்ள விஷயங்களுக்காக செலவும் செய்வீங்க. உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது.
திடமாகவும் சுறுசுறுப்பாகவும் உணர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று நீங்க நினைத்தது நிறைவேறவும் காண்பீங்க. தொழில எதிர்பாராத வெற்றியையும் பெற்றுவிடலாம். வியாபாரத்துல லாபமும் இருக்கும். உறவினர்களுடைய உதவியினால சில வேலைகளை சாதிக்கவும் செய்வீங்க. சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். வெளியூர் நண்பர்கள் உங்களுக்கு சாதகமான தகவல்களையும் தருவாங்க. வேலை இடங்கள்ல எதிர்பார்த்த நன்மைகளும் உண்டாகும். அரசு உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பெரியோர்களுடைய ஆசீர்வாதங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வெற்றி பெறுவதற்கான சில திட்டமிடுதல்களில் ஈடுபடவும் செய்வீங்க. வேலைகளை முடிக்க வேண்டும் என்ற மனப்போக்குடனும் இருப்பீங்க. உரிய நேரத்துல வேலைக்கு செல்ல முடியாத சூழ்நிலைகளும் ஏற்படலாம். வீட்டுல சின்ன சின்ன சிக்கல்களும் ஏற்பட்டு நீங்கும். பிள்ளைகளினால மன நிம்மதியும் உண்டாவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாகனங்கள்ல சென்று வரும் பொழுது கவனமாகவும் இருங்க. வேலை இடங்கள்ல அடுத்தவர்களுடைய விஷயத்துல தலையிடவும் வேண்டாம். மற்றவர்களுக்கு அறிவுரைகளை கூறும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. இது அவர்களினால தவறாக புரிந்து கொள்ளப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்பத்துல இருந்து வந்த கூச்சல் குழப்பங்களும் நீங்கும். குடும்பத்துல மகிழ்ச்சிக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பழைய பிரச்சனைகளுக்கு இப்பொழுது மாறுபட்ட தீர்வையும் காண்பீங்க. தள்ளிப்போன விஷயங்கள்ல ஒன்று எளிமையாக முடிவடைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில லாபமும் இருக்கும். உத்தியோகத்துல திருப்திகரமாகவும் உணர்வீங்க. புதிய வேலைகளை தொடங்குவதற்கு ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாம். விறுவிறுப்பாகவும் செயல்படுவீங்க. ஒரு பரபரப்பான நாளாகவும் அமையும். உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். சிலருக்கு தன வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நண்பர்களுடைய வகையில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். உங்களை எதிர்த்து பேசியவர்கள் இப்பொழுது பணிந்து சென்றும் விடுவாங்க. சகோதரர்களிடத்துல கேட்ட உதவிகளை செய்தும் தருவீங்க. வியாபாரத்துல சக வியாபாரிகளினால ஏற்பட்டு இருந்த இடையூறுகளும் நீங்கும். பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். பங்குதாரர்களுடைய ஆதரவுகளையும் பெற்றுவிடலாம். உங்களுடைய புதிய திட்டங்கள் அல்லது செயல்பாடுகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. எந்த துறையாக இருந்தாலும் எதிர்பார்த்த அளவிற்கு முன்னேற்றமும் இருக்கும். பழைய நண்பர்கள்ல ஒருவர் தேடி வந்து பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதி ரீதியான நன்மைகளும் உண்டாகும். கடந்த காலத்துல நிலுவையில இருந்து வந்த வேலைகளை முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணியிடத்துல உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. உங்களுடைய யோசனைகளையும் மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. பிள்ளைகளினால மகிழ்ச்சியும் உண்டாகும். எதிர்பார்த்த சில பயணங்களின் மூலமாக மாற்றங்களும் உண்டாகும். பொதுமக்கள் துறையில இருக்கிறவங்களுக்கு சாதகமான சூழ்நிலைகளும் உண்டாகும். இன்று அரசு சார்ந்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நீண்ட கால முதலீடுகள் தொடர்பாக சில இழுபறிகளும் ஏற்பட்டு நீங்கும். இன்று பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வையும் காணலாம். தனம் நிறைந்த நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் ஏற்படலாம். தாய்வழி உறவினர்களினால அனுகூலமும் உண்டாகும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அதிகாரிகளினால அனுகூலமும் உண்டாகும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு தீர்வும் கிடைக்கப் பெறுவீங்க. சகோதரர்களினால ஆதாயமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். இன்றைய நாள் நீங்க சிறப்பாக செயலாற்றுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பிள்ளைகளுடைய வளர்ச்சியில கவனமாகவும் இருப்பீங்க. அவர்களுடைய எதிர்காலத்தை பற்றிய சிந்தனைகளுடனும் இருப்பீங்க. வேலை செய்கின்ற இடத்துல இன்று சுறுசுறுப்பாக செயல்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கொடுக்கப்பட்ட வேலைகள்ல கண்ணும் கருத்துமாகவும் இருப்பீங்க. இன்று திருமண உறவுல கணவன் மனைவிக்கு இடையே ஏதாவது குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். உங்கள் துணை இடத்துல தேவையற்ற விவாதங்கள்ல ஈடுபடவும் வேண்டாம். தவறான புரிந்துணர்வுகளுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பண இழப்பு என்று எதுவும் இருக்காதுங்க. பணத்தை கவனமாக கையாள்வதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு தலைவலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். தியானம் போன்றவற்றை மேற்கொள்வதும் நல்லதுதாங்க. நினைத்தது நல்லபடியாக நிறைவேறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள்ல மற்றவர்களுக்கு உதவிகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில மிகுந்த அக்கறையோடும் இருப்பீங்க. வியாபாரத்துல இருந்து வந்த மந்தத்தன்மையும் நீங்கும். தேடி போகின்ற நபர்களினால நீங்க நல்ல பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. அவர்களை சந்தித்து பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளியூர் பயணங்கள் சாதகமாகவும் சில முக்கியமான தகவல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. தேவையில்லாத செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை இடங்கள்ல பணிச்சுமை கூடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. என்று தன லாபமும் இருக்கும். நிம்மதியாகவும் உணர்வீங்க. வேலை பளு அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிராக இருப்பவர்களை அடையாளம் காண்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது.
அறிவுத்திறனும் அதிகரிக்கும். கடின உழைப்பு பற்றிய வெற்றியும் உண்டாகும். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல சின்ன சின்ன கோளாறுகளும் ஏற்பட்டு நீங்கும். கவனமாகவும் இருங்க. யாரையும் எளிமையாக நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். போட்டி பந்தயங்கள்ல ஈடுபடும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. குழந்தைகளுடைய எண்ணங்களை புரிந்து கொண்டு செயல்படுவதும் நல்லது. பெற்றோர்களுடைய உடல் ஆரோக்கியத்துல கவனமாகவும் இருங்க. இன்று சின்ன சின்ன ஏமாற்றங்களும் ஏற்பட்டு நீங்கும். குடும்பத்துல சில விஷயங்களை நீங்களே பார்க்க வேண்டியதும் இருக்கும். பொறுப்புகளும் அதிகரிக்கும். வியாபாரத்துல வாடிக்கையாளர்கள் கிட்ட கனிவாக பேசுவதும் நல்லது. உத்தியோகத்துல சின்ன சின்ன இடர்பாடுகளை சந்திக்க வேண்டியதும் இருக்கும். இன்றைய நாள் பணிகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. தேவையான அளவு பணமும் கையில இருக்கும். சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளியிடங்கள்ல சாப்பிடுவதை கண்டிப்பாக தவிர்த்தும் கொள்ளுங்க. சிலருக்கு பிள்ளைகளினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். வாழ்க்கை துணைவழி உறவினர்கள் கிட்ட அனுசரணையான போக்குடனும் இருப்பீங்க. வியாபாரத்துல பணியாளர்களினால சின்ன சின்ன பாதிப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். விற்பனையும் லாபமும் எப்பொழுது வழக்கம் போலவே இருக்கும். சிலருக்கு சுற்றுலாக்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை அல்லது கல்வி தொடர்பான பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நீண்ட நாட்களாக செய்து முடிக்க நினைத்த வேலைகளை இப்பொழுது மேற்கொள்ளவும் செய்வீங்க. முதலீடுகள்ல முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலைகள்ல அதிகாரிகள் உங்களுக்கு ஒத்துழைப்புகளையும் தருவாங்க. உயர் பொறுப்பில் இருப்பவர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபமும் இருக்கும். ஆராய்ச்சி துறைகள்ல முன்னேற்றமும் இருக்கும். இழுபறியாக இருந்து வந்த தன வரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தர்ம காரியங்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. கமிஷன் பணிகள்ல எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். எதிர்பாராத சில உதவிகளையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறுதி மேம்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகளும் இருக்கும். வெளியூர் பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு கையிருப்பும் அதிகரிக்கும். முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. கடன்கள் விஷயத்துல கவனமாகவும் இருங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பிள்ளைகளினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்பட்டு நீங்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சிறப்பான நாளாகவும் இருக்கும். முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாங்க. நிதானத்துடன் நடந்து கொள்வதும் நல்லதுதாங்க. தற்பெருமையான பேச்சுக்களை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. மன அழுத்தத்தின் காரணமாக சின்ன சின்ன சௌகரியங்களை விட்டுக் கொடுக்க வேண்டியதும் இருக்கும். மகிழ்ச்சியாக இருப்பதற்கு திரைப்படங்கள் பார்ப்பது, பாடல்கள் கேட்பது போன்றவைகள் உங்களுக்கு சாதகமாகவும் இருக்கும். வேலைகள் அதிகமாக தங்க இருக்கும். பணிகளை திட்டமிட்டு அதன்படி மேற்கொள்வதும் நல்லது. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல சரியான புரிந்துணர்வுகளுடனும் இருப்பீங்க. அவர்களிடத்துல மகிழ்ச்சியான விவாதங்களும் நடைபெறும். பயனுள்ள விவாதங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். தேவையான அளவு பணமும் கையில இருக்கும். சிக்கல்கள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. பணத்தை பொறுத்தளவிற்கு அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு தலைவலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். மனதை ரிலாக்ஸாக வைத்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. வேலையில கண்ணும் கருத்துமாக இருப்பதும் நல்லது. சிலருக்கு என்று விட்டு கொடுத்து செல்ல வேண்டியதும் இருக்கும். உங்கள் துணையின் இடத்துல அன்புடனும் அனுசரணையுடனும் நடந்தும் கொள்வீங்க. வேலைகளை எல்லாமே தடங்கல்கள் இல்லாமல் முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நண்பர்கள் உதவிகளும் செய்வாங்க. வாகன வசதிகளும் ஏற்படலாம். தொழில் வியாபாரத்தை பெருக்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பெற்றோர்களுடைய அன்பும் ஆதரவுகளும் இருக்கும். வேலையிடங்கள்ல மதிப்பும் மரியாதையும் இருக்கும். சில சிறப்பான செய்திகளும் வந்து சேரும். எதையும் சாதிக்க முடியும் என்ற துணிச்சலுடனும் இருப்பீங்க. வெற்றியுடனும் செயல்படுவீங்க. புதிய திட்டங்களை தீட்டி வெற்றி பெற முடியும் என்ற ஆதங்கத்துடனும் இருப்பீங்க. அரசாங்க வேலைகள் தடையில்லாமலும் நடைபெறும். என்று அடுத்தவர்களை நம்பி எந்த ஒரு வேலையிலும் மட்டும் இறங்கவும் வேண்டாம். வியாபார சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அக்கறையாகவும் இருப்பீங்க. தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றி மகிழக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய பலம் மற்றும் பலவீனத்தை உணரவும் செய்வீங்க. பிள்ளைகளும் பொறுப்புணர்ந்தும் செய்வாங்க. மனைவியினுடைய வழியில நல்ல செய்திகளும் வந்து சேருங்க. இன்று பேச்சுவார்த்தைகள் சாதகமாகவும் அமையும். வியாபாரத்துல எதிர்பார்த்த ஒப்பந்தங்களும் கையெழுத்தாகும். உத்தியோகத்துல சக ஊழியர்களினால ஆதாயமும் உண்டாகும். திறமைகள் வெளிப்படக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். ஏதிலும் இன்று அவசரமில்லாமல் செயல்படுவதும் நல்லது. சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. போதுமான அளவு பணம் கையில இருக்கிறதுனால சமாளிக்கவும் செய்வீங்க. உடல் ஆரோக்கியத்துல சிறிய அளவுல பாதிப்புகள் ஏற்பட்டாலும் உரிய சிகிச்சையினால உடனே சரியாகியும் விடும். நேரத்திற்கு சாப்பிட முடியாதபடி அடுத்தடுத்து வேலைகள் இருந்து கொண்டே இருக்குங்க. வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றுவிடலாம்.
கூடுதலாக உழைக்க வேண்டியதும் இருக்கும். தேவையற்ற விவாதங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. குடும்பத்துல விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. தோற்ற பொழிவுல சில மாற்றங்களையும் செய்வீங்க. எண்ணிய சில பணிகளை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. வியாபார ரீதியான முயற்சிகள்ல விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. பொறுமையாகவும் இருங்க. சில முக்கியமான விஷயங்களை நிறைவேற்றுவதில் உறுதியாகவும் செயல்படுவீங்க. மற்றவர்களை சார்ந்து இருக்கவும் வேண்டாம். பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அவசியமான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. இன்று சில முதலீடுகள் மற்றும் திட்டங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. இதனை செயல்படுத்துவதில் கவனமாகவும் இருங்க. இன்று உங்களுடைய வேலைகள்ல சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. கருத்துக்களை ஆராய்ந்து பேசுவதும் நல்லதுதாங்க. இன்றைய நாள் நீங்கள் முருகப்பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஊதா நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு தாமதங்களும் ஏற்பட்டு நீங்கும். உறவினர்களுடைய வருகையினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. வாழ்க்கை துணையினால சில செலவுகளும் ஏற்படலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அன்றாட பணிகளையும் நல்லபடியாக முடிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. குறித்த நேரத்திற்கு முன்பாகவே வேலைகளை முடிக்கவும் செய்வீங்க. இன்று உங்களுடைய முகமும் பிரகாசமாகவும் இருக்கும். உற்சாகத்துடன் எந்த ஒரு வேலைகளையுமே முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணிகளை எல்லாமே திறமையாக செய்து முடித்து மற்றவர்களுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. புதிய வேலை வாய்ப்புகளும் வந்து சேரும். இது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். திருமண உறவில என்று உங்கள் துணையிடத்துல உண்மையாகவும் நடந்தும் கொள்வீங்க. இருவருக்கும் இடையில நல்ல புரிந்துணர்வுகளும் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். உங்களிடத்துல இருக்கின்ற பணம் உங்களுக்கு போதுமானதாகவும் இருக்கும். பணத்தை சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதற்கான நல்ல வாய்ப்புகளை தேடவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிறப்பாகவும் உணர்வீங்க. மகிழ்ச்சியுடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. இன்று நீங்க ஆசைப்பட்டது நிறைவேறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல நல்ல முன்னேற்றமும் இருக்கும். தொழில் துறைகள்ல எதிர்பார்த்த நன்மைகளும் உண்டாகும். கேட்ட இடத்துல இருந்து பணவரவும் இருக்கும். இன்று பிள்ளைகளினால நன்மையாகவும் உணர்வீங்க. மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். சில சௌகரியங்களை அனுபவிக்கவும் செய்வீங்க. புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வாகன யோகமும் இருக்கின்றது. அரசு வேலையில முன்னேற்றமும் இருக்கும். பெரியவர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். சில வேலைகள் கைகூடி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பதவி உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியூகம் அமைத்து தொழில முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். இன்று விரும்பிய வேலைகளை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. மனைவியுடன் அதிகப்படியான நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்கள் உங்களுக்கு எதிராக காய் நகர்த்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கவனமாகவும் இருங்க. வேலை இடங்கள்ல சோம்பேறித்தனமான போக்கினை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. வெளியூர்ல இருந்து நீங்க எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். வாகனங்களை ஓட்டும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. மனதில் இனம் தெரியாத குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். அன்றாட பணிகளிலும் கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. தாய்வழி உறவினர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே வீண் விவாதங்களும் ஏற்பட்டு நீங்கும். பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. வியாபாரத்துல சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. புதிய வாடிக்கையாளர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்பத்துல உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். அரசால் அனுகூலமும் உண்டாகும். வழக்குல வெற்றியும் பெற்றுவிடுவீங்க. பிரபலங்களும் அறிமுகமும் ஆவாங்க. வெளிவட்டாரத்துல புதியவர்களும் நண்பர்கள் ஆவாங்க. வியாபாரத்துல லாபத்தையும் பார்த்து விடலாம். உத்தியோகத்துல அதிகாரிகள் புதிய பொறுப்புகளை ஒப்படைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொட்டது துளங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். என்று சில கடினமான வேலைகளையுமே சாதாரணமாக முடிக்கவும் செய்வீங்க. உங்கள் துணையின் வழியில அனுகூலமான செய்திகளும் வந்து சேரும். சுபகாரியங்கள் தொடர்பான பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கடன் தொடர்பான பிரச்சனைகளும் குறையும். புதிய நபர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல வாடிக்கையாளர்களுடைய ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தவறிப்போன சில வாய்ப்புகளும் மீண்டும் கிடைக்கவும் காண்பீங்க. தடைகள் நீங்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஆரஞ்சு நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு அனுகூலமான நாள் என்றும் கூறலாம். பிற்பகலுக்கு மேல எடுத்த வேலைகள்ல அனுகூலமும் உண்டாகும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகளும் குறையும். உறவினர்களினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும்.
விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். வெளியூரில் இருக்கின்ற கோயில்களுக்கு சென்று தரிசிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய வளர்ச்சி சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். பரந்த நோக்கத்துடனும் காணப்படுவீங்க என்று சாதித்து காட்டக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. என்று மிகுந்த சிரத்தையுடன் பணியாற்றவும் செய்வீங்க. உங்களுடைய இந்த போக்கின் காரணமாக வேலைகளை எல்லாமே சிறப்பாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மேலதிகாரிகளுடைய ஆதரவுகளையும் பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல விசுவாசமாகவும் நடந்தும் கொள்வீங்க. நல்லுறவை பராமரிக்கவும் செய்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணவரவும் இருக்கும். உங்களுடைய வங்கி இருப்பு உயர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும் என்று ஆற்றலுடனும் சுறுசுறுப்புடனும் காணப்படுவீங்க. உங்களுடைய விருப்பங்களும் நிறைவேறும். நோய் நொடியில இருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தேக ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். குடும்பத்துல அமைதியான போக்கும் இருக்கும். உறவினர்களுடைய வருகையினால என்று கலகலப்பாகவும் காணப்படுவீங்க. தோப்பு குத்தகை போன்றவற்றின் வழியாக பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். எதிர்ப்புகளை எல்லாமே தாண்டி வரவும் செய்வீங்க. குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. இது உங்களுக்கு மன அமைதியையும் ஏற்படுத்தும். பொருள் வரவும் இருக்கும். எந்த ஒரு நேரத்திலுமே சில முக்கியமான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நண்பர்களிடத்துல உதவிகளையும் எதிர்பார்க்கலாம். துணிச்சலோடு எந்த ஒரு வேலையுமே மேற்கொள்ளவும் செய்வீங்க. சில எதிர்பாராத செலவுகளும் இருக்கும். நல்ல நண்பர்களுடைய அறிமுகங்களும் இருக்கும். வாகனங்களை ஓட்டும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. பிள்ளைகளுடன் அதிகப்படியான நேரத்தை செலவும் செய்வீங்க. என்று தொல்லை தருகின்ற நோய் நொடியில இருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தந்தை வழி உறவினர்கள் கிட்ட எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தந்தையின் தேவைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சகோதரர்களினால நன்மைகளும் உண்டாகும். கடன்கள் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. சிலருக்கு எதிர்பாராத செலவுகளினால கையிருப்பும் குறையலாம். அலுவலகத்துல உங்களுடைய பணிகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல பணியாளர்களினால சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியதும் இருக்கும். பங்குதாரர்கள் கிட்ட அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. சில கடினமான வேலைகளையுமே சாதாரணமாக முடிக்கவும் செய்வீங்க. உங்கள் துணையின் வழியில அனுகூலமான செய்திகளும் வந்து சேரும். சுபகாரிய பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. கடன் தொடர்பான பிரச்சனைகளும் குறையும். புதிய நபர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல வாடிக்கையாளர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். தவறிப்போன சில வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கவும் காண்பீங்க. தடைகள் நீங்கக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். வியாபாரத்துல இருந்து வந்த மந்தத்தன்மையும் நீங்கும். புதிய திட்டங்களை தீட்டக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளுடைய உயர்கல்வி உத்தியோகம் குறித்த யோசனைகளும் இருக்கும். உங்களை சுற்றி இருப்பவர்களை பற்றி அறிந்தும் கொள்வீங்க. வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நினைத்தது நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளஞ்சிவப்பு நிறம். இன்று விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சில செலவுகளினால கையிருப்பும் குறையலாம். குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சகோதரர்களுடைய வகையில ஏற்பட்டு இருந்த வேலைகளும் சற்று குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆர்வத்துடனும் இருப்பீங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு தெய்வ பணிகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பொறுப்புகள் சற்று குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் எந்த ஒரு விஷயத்தையுமே எளிமையாக எடுத்துக்கொள்வதும் நல்லது. நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். புதிய மனிதர்களுடைய சந்திப்புகளும் நடைபெறும். புதிய கூட்டாளிகளை அறிமுகம் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது உங்களுக்கு சாதகமாகவும் இருக்கும். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை மும்முரமாக மேற்கொள்ளவும் செய்வீங்க. பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். சாமர்த்தியமாக இதனை கையாளவும் செய்வீங்க. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் ஏற்படலாம். விவாதங்களை செய்யக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் துணை இடத்துல நட்பான அணுகுமுறையை கையாள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பணவரவும் இருக்கும். சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வரவு செலவு கணக்குகள்ல கவனமாகவும் இருங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு மன அழுத்தத்தின் காரணமாக தலைவலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். சற்று ஓய்வு எடுத்துக் கொள்வதும் நல்லது. வெற்றி உண்டாகக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். பொருள் வரவும் இருக்கும்.
பயிர் தொழில லாபத்தையும் பார்த்து விடலாம். விவசாய வேலைகள்ல வருமானத்தையும் பார்க்கலாம். அரசு துறையில இருந்து உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அனுகூலமான வாய்ப்புகளும் வந்து சேரும். குடும்பத்துல சில சௌகரியங்களை ஏற்படுத்தவும் செய்வீங்க. உறவினர்களினுடைய வரவினால வீடு கலகலப்பாகவும் இருக்கும். சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில் முதலீடுகள் செய்வதில் கவனமாகவும் இருங்க. பண தேவைகளும் நிறைவேறும். மன தைரியத்துடனும் இருப்பீங்க. புதிய வியூகம் அமைத்து மற்றவர்களை வியக்க வைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்பத்தினருடன் குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. வெளியூர்ல இருந்து வரவேண்டிய செய்திகளும் வந்து சேரும். மனைவி மக்களிடத்துல அன்புடனும் அனுசரணையுடனும் நடந்தும் கொள்வீங்க. தொழில இருந்து வந்த சிக்கல்களை எல்லாமே தீர்த்து வைக்கவும் செய்வீங்க. கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. வெளியூர் பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. மாணவர்களுக்கு கல்வியில ஆர்வமும் அதிகரிக்கும். சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். சகோதரர்களுடைய வகையில எதிர்பாராத ஆதாயமும் உண்டாகும். தந்தை வழி உறவினர்களினால அனுகூலமும் உண்டாகும். உறவினர்களுடைய வருகையினால குடும்பத்துல மகிழ்ச்சியுடன் செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மற்றவர்களுடன் வீண் விவாதங்கள் செய்வதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. பிள்ளைகளினால செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். எதிர்ப்புகளும் நீங்கும். பழைய நண்பர்கள் உதவிகரமாகவும் இருப்பாங்க. உங்கள் தாயாருடன் வீண் விவாதங்களும் ஏற்பட்டு நீங்கும். வெளியூர் பயணங்களினால அலைச்சல்கள் இருந்தாலும் ஆதாயமும் உண்டாகும். வியாபாரத்துல புதிய பங்குதாரர்களை சேர்ப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல விமர்சனங்களையும் தாண்டி முன்னேறவும் செய்வீங்க என்று நல்ல சிந்தனைகளுடன் செயல்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. குழந்தைகளுடைய வழியில மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். பொழுதுபோக்கு விஷயங்கள்ல ஆர்வமும் அதிகரிக்கும். செயல்பாடுகள்ல ஒரு விதமான மந்தத்தன்மையும் ஏற்பட்டு நீங்கும். சக ஊழியர்களிடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. எதிர்பாலின மக்கள் விஷயங்கள்ல கவனமாகவும் இருங்க. புதுவிதமான செயல் திட்டங்கள்ல செயல்படுத்தவும் செய்வீங்க. பய உணர்வுகள் நீங்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருக பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பொன் நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகாலை 12:37 சந்திராஷ்டமம் முடிவடைந்து விடுகின்றது. அதற்கு பின்பு பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இது இரவு 11:50 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. செய்கின்ற வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நல்ல சிந்தனைகளுடன் செயல்படக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். நேர்மறை எண்ணங்களுடனும் இருப்பீங்க. தேவையற்ற கவலைகளின் காரணமாக சின்ன சின்ன சௌகரியங்களை இழக்க வேண்டியதும் இருக்கும். தேவையற்ற கவலைகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. மன அமைதியுடன் செயல்பட்டாலே போதும். பணிச்சுமை சற்று அதிகமாக தங்க இருக்கும். இது உங்களுக்கு ஏதாவது கவலையையும் ஏற்படுத்தலாம். பணிகளை நன்றாக திட்டமிட்டு அதன்படி மேற்கொண்டாலே போதும். இன்று திட்டமிட்டு இருந்து வந்த நேரத்துல வேலைகளை முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவில இன்று கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன ஏற்ற இறக்கங்களும் இருக்கும். உங்கள் துணை இடத்துல கடுமையாக பேசவும் வேண்டாம். தேவையற்ற விவாதங்களை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு இன்று பணத்தை செலவு செய்ய வேண்டியதும் இருக்கும். வரவும் செலவும் அடுத்தடுத்து வந்தாலும் சமாளிக்கவும் செய்வீங்க. இன்று நிதி சம்பந்தமாக உங்களுக்கு இருந்து வந்த வருத்தங்களும் நீங்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு நன்மைகள் தரக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். உங்களுடைய மனமும் ஆரோக்கியமாகவும் இருக்கும். சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. இன்றைய நாள்ல உங்களுடைய தேவைகளும் பூர்த்தியாகும். குடும்ப சௌகரியங்களும் அதிகரிக்கும். வியாபாரத்துல நல்ல வெற்றியையும் பெற்றுவிடலாம். IT ஊழியர்களுக்கு சிறப்பான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். வழக்கு விவகாரங்கள்ல வெற்றியும் உண்டாகும். உங்களுடைய அறிவு திறமையினால முன்னேற்றமும் இருக்கும். வேலை இடங்கள்ல பதவி உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புனித ஸ்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பதவி உயர்வுகளும் இருக்கும். பணவரவும் இருக்கும். இன்று சில வேலைகளை கண்ணும் கருத்துமாக முடிக்கவும் செய்வீங்க. அதற்கான ஆற்றலுடனும் இருப்பீங்க. நல்ல நண்பர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வேலை திறன்ல உங்களுடைய மேலதிகாரிகள் மதிப்பிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய நல்ல மனதை உங்கள் உறவினர்கள் புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளை தீர்த்து வைக்கவும் செய்வீங்க. உறவினர்கள் உங்களின் மீது பொறாமைப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தேவையில்லாமல் யாருக்கும் எந்த வாக்குறுதிகளையும் தரவும் வேண்டாம். புதிய முயற்சிகளை இப்பொழுது நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். தாய்வழி உறவினர்களினால செலவுகளும் இருக்கும். பிள்ளைகள் கேட்டதை மகிழ்ச்சியுடன் வாங்கியும் தருவீங்க. சில செலவுகளினால கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது.
வீண் அலைச்சல்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. மாலையில உறவினர்களுடைய வருகையினால வீட்டுல மகிழ்ச்சியும் இருக்கும். அலுவலகத்துல உற்சாகமான போக்கும் இருக்கும். சக பணியாளர்களுக்கு உதவிகளும் செய்வீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். தொழில் நிமித்தமான பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கால்நடைகள் தொடர்பான செயல்பாடுகளின் மூலமாக ஆதாயமும் உண்டாகும். சில நுணுக்கங்களை அறிந்தும் கொள்வீங்க. புதிய கண்ணோட்டங்களும் உண்டாகும். உயர் பொறுப்பில் இருப்பவர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. கணவன் மனைவிக்கு இடையே புரிதல்களும் உண்டாகும். சேமிப்பது தொடர்பான எண்ணங்களும் மேம்படும். அரசு வழியில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ஆதாயம் உண்டாகக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஆகாய நீல நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயமும் உண்டாகும். செலவுகளினால கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் உண்டாகும். எதிர்பாராத பண வரவிற்கும் சுப செலவுகளுக்கும் வாய்ப்பும் இருக்கின்றது. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வாழ்க்கை துணையின் வழியில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாகவும் இருக்கும். பயணங்களுடைய வழியில நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். இத்தகைய வாய்ப்புகளை நல்லபடியாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். உங்களுடைய பணியில மும்முரமாகவும் இருப்பீங்க. பணி நிமித்தமான பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவிலை என்று உங்களுடைய கருத்துக்களை உங்கள் துணை இடத்துல பகிர்ந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் துணையுடன் பயனுள்ள திட்டங்களை பற்றி விவாதமும் செய்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். சில தடைகளை கடந்து வந்த பிறகு பணத்தை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய பணமும் உங்கள் கைக்கும் வந்து சேரும். வெளிநாட்டுல இருந்து நீங்க எதிர்பார்த்தது கைக்கு வந்து சேருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்குங்க. இதனை தக்க வைத்தும் கொள்வீங்க. குளிர்ச்சியான உணவுகளை மட்டும் தவிர்த்து கொண்டாலே போதும். மிதமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வேலை சம்பந்தப்பட்ட அலைச்சல்களும் இருக்கும். சரியான நேரத்திற்கு சாப்பிட முடியாத சூழ்நிலைகளும் ஏற்படலாம். நோய் நொடியில இருந்து விடுபடவும் செய்வீங்க. பிள்ளைகளினால சின்ன சின்ன நெருக்கடிகளும் ஏற்பட்டு நீங்கும். ஆடம்பரமான செலவுகளை குறைத்துக் கொள்வதும் நல்லது. தொழில மிதமான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். அதிகாரிகளினால இருந்து வந்த தொல்லைகளும் நீங்கும். வம்பு வழக்குகளில் ஈடுபடாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. வேலை சுமை அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தூக்கமின்மை போன்ற பாதிப்புகளும் ஏற்படலாம். வியாபாரத்துல எதிர்ப்புகள் அதிகரித்தாலும் அதனை சமாளிக்கவும் செய்வீங்க. கேட்ட இடத்துல இருந்து பணமும் கைக்கு வந்து சேரும். கை கட்டும் தூரத்துல சில வேலைகள் இருந்தாலுமே அது தள்ளி போவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அலைச்சல்களின் காரணமாக உடல் சோர்வும் ஏற்பட்டு நீங்கும். வங்கிக்கு பணத்தை கொண்டு செல்லும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. இரவு நேர பயணங்களின் பொழுது கவனமாகவும் இருங்க. கடன் கொடுக்கும் பொழுதும் வாங்கும் பொழுதும் கவனமாக இருப்பதும் நல்லது. புதிய முயற்சிகளை இப்பொழுது நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். உறவினர்கள் உதவிகள் கேட்டும் வருவாங்க. தாய்மாமனுடைய வழியில எதிர்பாராத செலவுகளும் ஏற்படலாம். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். உறவினர்களுடைய வருகையினால வீட்டுல உற்சாகமும் இருக்கும். வியாபாரத்துல எதிர்பார்த்ததை விட லாபமும் இருக்கும். சக பணியாளர்களினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். கடந்த 2 நாட்களாக கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த மனப்போரும் நீங்கி அமைதியும் உண்டாகும். எதிர்பார்த்த வேலைகள் தடையின்றியும் முடியும். வெளிவட்டாரத்துல மதிக்கவும் படுவீங்க. உறவினர்கள் உங்களை புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல போட்டிகளும் குறையும். உத்தியோகத்துல சக ஊழியர்கள் ஒத்துழைப்புடனும் இருப்பாங்க. நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். மனதளவுல இருந்து வந்த சோர்வு நீங்கி புத்துணர்ச்சியுடனும் காணப்படுவீங்க. மறைமுகமான சில விஷயங்களை அறிந்தும் கொள்வீங்க. மாறுபட்ட அணுகுமுறையின் மூலமாக இழுபறியான பணிகளையும் செய்து முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளுடைய விருப்பங்களை அறிந்து நிறைவேற்றவும் செய்வீங்க. பாக பிரிவினை தொடர்பான செயல்பாடுகள்ல விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. கல்வியில முன்னேற்றமும் இருக்கும். ஆதரவுகள் நிறைந்த நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சோர்வும் நீங்கும். உறவினர்களுடைய வருகையினால குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. புதிய முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மேன்மையான நாள் என்றும் கூறலாம். தெய்வ பிரார்த்தனைகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளின் முடிவுல உங்களுடைய கவலைகள் நீங்கக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும் என்று உங்களுடைய முன்கோபத்தினை மட்டும் கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லதுதாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சாதகமான நாளாகவும் இருக்கும். விசுவாசமாகவும் நடந்தும் கொள்வீங்க. பணிகள் இறுக்கமாகவும் இருக்குங்க. சிறப்பாக பணியாற்றவும் செய்வீங்க. சமயோஜிதமாக செயல்பட்டு பணியாற்றவும் செய்வீங்க. வெற்றியும் பெற்றுவிடுவீங்க. திருமண உறவிலை என்று கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன மன அழுத்தங்களும் இருக்கும். உங்கள் துணை இடத்துல இதனை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. கணவன் மனைவிக்கு இடையே அன்பான பேச்சுவார்த்தைகளும் நடைபெறலாம். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுக்கு பணம் சம்பந்தப்பட்ட சின்ன சின்ன கவலைகளும் ஏற்பட்டு நீங்கும். சிலருக்கு எதிர்பார்த்த கடன் தொகையும் கைக்கு வந்து சேரும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சிறப்பாகவும் உணர்வீங்க. தலைவலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். மங்களகரமான செய்திகளும் வந்து சேரும். நல்ல வேலைகளை இப்பொழுது நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். வேலை இடங்கள்ல சின்ன சின்ன தொல்லைகளும் ஏற்பட்டு நீங்கும். அதிகாரிகளிடத்துல பய உணர்வுகளும் ஏற்பட்டு நீங்கும். மன உளைச்சல்கள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. நன்மைகள் நடைபெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இதனால நிம்மதியாகவும் உணர்வீங்க. வியாபாரத்துல வருமானமும் இருக்கும். சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். வெளிநாட்டிற்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல லாபமும் இருக்கும். எண்ணியது நிறைவேறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பெரியவர்களுடைய ஆசீர்வாதங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். உறவினர்கள் உங்களுடைய மனதை புரிந்து கொண்டும் செயல்படுவாங்க. பிள்ளைகள் அனுசரணையாகவும் நடந்தும் கொள்வாங்க. மனைவியின் விருப்பத்தை நீங்க எதிர்பார்த்த இடத்துல இருந்து பணவரவும் வந்து சேரும். அடுத்தவர்களுடைய விஷயத்துல தலையிடவும் வேண்டாம். விளையாட்டுத்தனமாக எந்த ஒரு வேலையிலும் ஈடுபடவும் வேண்டாம். இணையதள பேச்சுக்களை நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். எடுத்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். புதிய முயற்சிகள்ல ஈடுபடவும் செய்யலாம். வாழ்க்கை துணையின் வழியில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இளைய சகோதரர்களுடைய வகையில ஆதாயமும் உண்டாகும். குடும்பத்துல மகிழ்ச்சியான போக்கும் இருக்கும். மனதுல தன்னம்பிக்கையுடனும் இருப்பீங்க. வியாபாரத்துல சக வியாபாரிகளின் மூலமாக ஆதாயமும் உண்டாகும். இன்று வேலைகளை முடிக்க முடியாமல் சின்ன சின்ன தாமதங்களும் ஏற்பட்டு நீங்கும். இதனால பெரிய அளவுல பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. வியாபாரத்துல வேலையாட்களுடன் போராடி தாங்க முடிக்க வேண்டியதும் இருக்கும். உத்தியோகத்துல அதிகாரிகளினால அலைச்சல்களும் ஏற்படலாம். விட்டு கொடுத்து செல்ல வேண்டியதும் இருக்கும். நெருக்கமான உறவினர்களுடைய வழியில ஒத்துழைப்புகளும் இருக்கும். பெருந்தன்மையான செயல்பாடுகளின் மூலமாக நம்பிக்கையும் மேம்படலாம். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. உங்கள் துணையின் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. விரும்பிய உணவுகளை உண்டும் மகிழ்வீங்க. நண்பர்களுடைய வழியில வருமானத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உயர்வு உண்டாகக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகளும் இருக்கும். தாய்வழி உறவினர்களினால எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரோக்கியத்துல கவனமாகவும் இருங்க. நண்பர்களுடைய சந்திப்புகள் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். வாழ்க்கை துணையினால ஆதாயமும் உண்டாகும். இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.